கத்திரிக்காய் பொரியல், அத்தோட மிளகாய் பொரியல், மோர் மிளகாய் பொரியல், அத்தோட ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி நீங்கள் நல்ல சொந்தானே? ஓகே, நாங்கள் என்ன செய்வோம்னா புட்டு அவிப்போம். இன்றைக்கு என்ன புட்டுன்னு செஞ்சோன்னா அவிச்ச கோதுமை மா புட்டு அவிப்போம். அவிச்ச கோதுமை மா புட்டு கூடுதலாக இதில் ஒரு நல்லா விரும்பி சாப்பிடுவார்கள். அத்தோட நல்ல மீன் பொரியல் வைக்கணும், மற்றது நல்ல சம்பல் வைக்கணும். நல்ல இடித்த சம்பல் வச்சா அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ எப்படின்னு சொல்லி செய்வோம். வாங்குவோம். புட்டு செய்ய போகிறோம். கோதுமை மா புட்டு. கோதுமை மா இந்த வேறு இது என்ன அவிக்காத கோதுமை மா. இதில் நான் ஒரு 1.5 சுண்டு எடுத்துக்கிறேன். அதுக்கு என்ன செய்யணும்னு வச்சுட்டேன்னா இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு என்னென்னால் உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போடணும். அத்தோடு இதுக்கு நல்ல கொதி தண்ணியாக இருக்கணும். இதுக்கு நல்ல கொதி தண்ணியாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு என்னென்னா குழைக்கணும். குழைச்சி போட்டு இப்போ என்ன செய்யணும்னா நல்லா கட்டி பருவமாக குழைக்கணும். ஒரு அகப்பக்காம்புன்னு சொன்னால் உங்களுக்கு ஓகேயாக இருக்கும். இந்த அகப்பக்காம்பால் நாங்கள் புட்டு குழைச்சோம்னு சொன்னால் கொஞ்சம் கட்டியல் இல்லை, நல்ல சின்ன சின்ன கட்டியலாக வரும். அதனுடைய கொஞ்சம் தண்ணியாக விட்டு குழைக்கணும். குழைச்சிட்டு இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடுதலாக இந்த குடத்தனை பக்கங்களில் இருக்கிறவர்கள் அவிப்பார்கள். என்ன செய்யணும்ன்ற ஒரு 5 மினிட்ஸ் மிக்சியில் அடிச்சிங்கன்னு சொன்னால் இப்படி செய்து போட்டு என்ன செய்யணும்னா கிரைண்டரில் போட்டு மிக்சிடால் ஒரு அடி போட்டிங்கன்னு சொன்னால் செம்ம சூப்பராக போட்டு வரும். போட்டு குழைக்க தேவையில்லை, நாங்களே மிக்சிக்கு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி கூடினா கொஞ்சம் இது போடலாம். என்னென்னு செஞ்சோன்னா அது மா போடலாம். ஓகே, இப்போ ரெடி ஆகிட்டு மாத்திரம் ஒரு அடி மாத்திரம் அடிச்சிங்க உங்களாம் காணும். இங்கே பாருங்கள் புட்டு இவ்வளோ சூப்பராக வந்துருக்கண்டு பாருங்கள். நல்ல குட்டி புட்டு கணக்கு வந்துருக்குது பார்த்தீங்களா? நல்ல சூப்பராக வந்துருக்குது புட்டு. இதை நாங்கள் ஸ்டீமரில் கொட்டி இந்த புட்டை அவிப்போம். நல்ல சின்ன குட்டி புட்டாக வந்துருக்கு பார்த்தீங்களா? என்ன சூப்பராக வந்துக்கண்டு பார்த்தீங்களா? புட்டெல்லாம் கொஞ்சம் இப்படி உதுத்தி விடணும். ஏன்னா புட்டு உங்கள் உள்ளு கடந்து இரண்டாமல் அப்படி உதுத்தி விட்டீங்கன்னு சொல்லிட்டுன்னா அது கொஞ்சம் நல்லா கட்டியாக வரும். அப்போ மூடி விடுங்கோ. இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா இதுக்கு முட்டை பொரிப்போம். வாங்க முட்டை எப்படி பொரிக்கிறோம். அதுக்கு என்னென்னு சொன்னால் நான் 2 முட்டை எடுத்துக்கிறேன். வெங்காயம் வச்சது பச்சை மிளகாய். உங்களுக்கு தேவையான சொன்னால் என்னென்றால் இதுவும் போடலாம், பப்ரிக்கானா மிளகாத்தூள் போடலாம். நான் இப்போ என்ன செய்ய போகிறேன், இந்த முட்டையை என்ன செய்ய போகிறேன்டா இப்போ அடித்து விட போகிறேன். இப்போ எல்லாத்தையும் விட்டாச்சு. இப்போ என்ன செய்ய போனோன்னா இதுக்கு கொஞ்சம் வெங்காயம் நல்ல சின்ன வெட்டினதாக இருக்கணும். ஊர் வெங்காயமாக இருந்தால் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ இதுக்கு கொஞ்சம் போட்டுட்டு இப்போ இதுக்கு கொஞ்சம் உப்பு, அதோட கொஞ்சம் மிளகுத்தூள் எல்லாம் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். உங்களுக்கு தேவையான ஸ்வீட்டுன்னா என்னென்னு செய்யலாம், இது மிளகாத்தூள் போடலாம். பொரியல் இதுக்கு சும்மா சூட மீன் பொரியலுக்காண்டி உப்பு கொஞ்சம், தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு எல்லாத்தையும் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டு நான் இதுவும் பொரிச்செடுக்க போகிறேன். இது சும்மா சட்டியில் ஒரு கொஞ்சம் எண்ணெய் போட்டு அதையும் நல்லபடியாக பொரிச்செடுக்க போகிறேன். அப்போ தான் புட்டுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை பொரியல் அடுத்தது என்ன செய்ய போகிறோம் சொன்னால் அதுதான் சும்மா சூப்பரானது. அது என்னென்னு செஞ்சோன்னால் இது நான் கத்திரிக்காய் பொரியல். இதே கறிமிளகாத்தூள் உங்களுக்கு உரைப்புக்கு தர போடுங்க. அதோட கொஞ்சம் உப்பு, அதோட கொஞ்சம் தனி மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுங்க. போட்டுட்டு இது நல்ல டேஸ்ட். இது நல்ல என்னென்னு சொல்லிட்டோம்னா இது என்னென்றால் கத்திரிக்காய் பொரியல் புட்டுக்கு சாப்பிடுவோம். முட்டையை பொரிப்போம். முட்டை பொரிக்கிறதுக்கு
நாங்கள் என்ன சொன்னால் கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுவோம். நல்லெண்ணெய் கொஞ்சம் கூட விட்டிங்கன்னா தான் நல்ல வேணும்னு சொன்னால் அதுக்கு வந்து இதெல்லாம் பொரிக்கப்பேன், கத்தரிக்காய் எல்லாம் பொரிக்கப்பேன். அதனால முதல் முட்டையை பொரிப்போம். முட்டையை பொரிப்போம். ஓகே, முட்டையை ரொம்ப சூப்பராக வந்துட்டு முட்டை பாருங்க. முட்டை எப்படி பொரியுதுன்னு செய்ய அவ்வளோ அந்த அந்த மனம் நல்ல வாசமாக இருக்குது. மனம் வந்து நல்ல வாசமாக இருக்குது. இப்போ பாருங்க புட்டு நல்ல சூப்பராக அமைஞ்சிட்டுது பாருங்க. புட்டு என்ன சூப்பராக இருக்கிறது. இப்போ வந்து இது என்னென்னா ஒரு கொட்டிட்டு கொஞ்சம் என்னென்னு சொன்னால் கொஞ்சம் பச்சை தண்ணி போட்டு இப்போ வந்து இது பண்ணணும். கொஞ்சம் குழைக்கணும். குழைச்சா அந்த புட்டு கொஞ்சம் டேஸ்ட்டாக வரும். கொஞ்சம் புட்டை கொஞ்சம் இப்படி செய்து விடணும். என்னென்னு சொன்னால் கொஞ்சம் சுடும் கவனம். சில பேருக்கு வந்து இது செய்யாதவே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது கொஞ்சம் பச்சை தண்ணி தெளிக்கணும். பச்சை தண்ணி தெளித்து போட்டு திரும்ப ஒரு கால் புட்டை வந்து நல்லா இப்படியெல்லாம் செய்து போட்டு என்னென்னு சொல்லுன்னா இது வந்து கொஞ்சம் கொத்தணும். உங்கள்கிட்ட இது கொத்துறதுக்கு இருந்தால் அதால் கொஞ்சம் கொத்துங்கோ. என்னென்னா இதுக்கு தேவையான தேங்காய் பூ போட்டு செய்துங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட் வந்து கொடுக்கும். உங்களை விரும்பினா இன்னொருக்கா மிக்சியில் ஒருக்கா சின்ன வேணுமென்னு சொன்னால் திரும்ப ஒரு கால் போட்டு அடித்து விடலாம். ஒரு கால் மிக்சியில் போட்டு அடித்து விடுவோம். பாருங்கள், இந்த மிக்சியில் போட்டு அடித்து நான் இல்லை அடிக்கும் போது புட்டை பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்துருக்குது. ரவுண்டாக வந்துருக்குது. இப்போ என்ன செய்யணும்னா இதை திரும்ப இதுக்குள்ள போட்டு அவிக்கணும். புட்டு நல்ல வடிவம் வந்துருக்கு பாருங்க. கொத்து கணக்கு இருக்குது. பூக்கொத்து கணக்கு, மல்லிகை பூ கணக்கு கிடக்குது. இது வந்து முட்டை நல்லா ரெடி ஆகிட்டுது. என்ன செய்வோம்னா முட்டையை வந்து திருப்பி விடுவோம். திருப்பி விட்டுட்டு இப்போ இதுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அந்த சைட்டில் இந்த சைட்டில் வந்து அப்புறம் பொரியல் கட்டுட்டு ஓகே. நாங்கள் இப்போ இந்த முட்டை எடுப்போம். ஓகே, முட்டை எடுத்து ஒரு பிளேட்டில் போடுவோம். ஓகே, இப்போ அதே இதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னா கத்தரிக்காய் பொரியலும் போடுவோம். நல்லெண்ணெயில் போட்டால் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சூப்பராக அமைஞ்சிட்டுது பாருங்க. இப்போ பாருங்க என்ன சூப்பராக நல்ல சும்மா சூப்பராக இருக்குது புட்டு. பார்த்தீங்களா? இனி புட்டோட இப்போ பாருங்க என்னென்னு சொன்னால் இது சூட பொரியல், கத்தரிக்காய் பொரியல், மிளகாய் பொரியல், வெங்காய பொரியல் எல்லாம் ஒரு பொரியல். அடுத்தது புட்டு. இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். ரெடியாகிறேன் சாப்பிட்றதுக்கு. என்னென்னு சொன்னால் இது என்னென்னா சூப்பர் டேஸ்ட் புட்டை பாருங்க இப்படி இருக்குது. அந்த செம்ம சூப்பராக இருக்குது. மணி புட்டாக கிடக்குது. மணி புட்டி இருக்குல்ல அந்த புட்டு கணக்கு கிடக்குது. அப்போ புட்டு இப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது. புட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்தது நான் இந்த இது செய்ய போகிறேன். என்னென்னு சொன்னால் இந்த பொரியல் எல்லாம் போட போகிறேன். பொரியல் தான் எனக்கு நல்ல விருப்பம். நல்ல பொரியலாக இருக்கும். நல்லா கத்திரிக்காய் பொரியல், மிளகாய் பொரியல், வெங்காய பொரியல் எல்லாம் பொரியலாக இருக்கணும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வேறங்க சும்மா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு இதோட சம்பல் இருக்குதுன்னா நான் சம்பளண்டே போடையில் சாம்பாரும் இருக்குது. சாம்பாரும் போடையில். ஆனால் எனக்கு அந்த பொரியலோடு தான் சாப்பிடணும். ஒன்றைக்கு அந்த தனியாக பொரியலோடு சாப்பிடணும். மிக்ஸ் பண்ணக்கூடாது. சாம்பாரோட மிக்ஸ் பண்ணக்கூடாது. இதில் புட்டு கொஞ்சம் இருக்குது சேர்ந்து நான் வச்சு சாப்பிடுவேன். என்னச்சுன்னா மிச்ச புட்டுவெல்லாம் மூடி வைக்கிறேன். ரெண்டு பிள்ளைகளுக்கும் கொடுக்கணும். பாருங்க உப்பு என்னச்சுன்னா செம்ம சூப்பராக இருக்குது புட்டு. ஆமாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா இருக்குது. நல்லா புட்டு நல்லா இருக்குது. வந்து அவிச்ச கோதுமை புட்டு செம்ம சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். என்றால் மாவை அவிச்சு அதெல்லாம் கஷ்டப்படுத்துகிறோம் பார்க்க. என்ன செய்யலாம்டா நாங்கள் கடகடண்டு தண்ணியில் போட்டு அப்படியே அவிச்சு சாப்பிட்டுட முடியும். தண்ணியும் சுடுதண்ணி விட்டு
அவிச்சு போட்டு கிடக்குது. டைமும் ஈஸி. எல்லாத்தையும் அவிச்சு மாவை வாட்டி அப்படி செய்கிறது பார்க்க இப்படி செய்கிறது நம்ம சுகர் இதெல்லாம் நல்ல சூப்பராக இருக்குது. சூட மீன், ஆமாம் சூப்பர் சூட மீன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சூட மீன் அப்படியே சாப்பிட அந்த மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்களும் செய்து பாருங்கோ. எனக்கு அவசரம் தான் சாப்பிடணும். சாப்பாடு கடைன்னு முடிச்சுட்டு போகணும். உனக்கு வேணுமா? புட்டு வேணுமா? எல்லாருக்கும் வேணுமே கொடுத்தது. அவர் வந்து ஊற்று வேண்டாமா, அது அவர் வெளியில் போகிறேன், வெளியில் சாப்பிட போகிறேன். நீங்களும் இந்த புட்டையை அவிச்சு பார்த்து போட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, எப்படி இருக்குது இந்த புட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் சும்மா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கையால் சாப்பிட்றது தான் ஒரு டேஸ்ட்.